வணக்கம் நண்பர்களே. நீங்க ஆல் இஸ் ப்ளூல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற ஒரு சீரியஸான ட்ரேடரா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் நைட் பொசிஷன்ஸ எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு எப்பவாச்சும் இப்படி நடந்திருக்கா? நைட்டு முழுக்க ஒரு டீப் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனா அது ஒன்னு பிளாக் ஆயிருக்கும், இல்லனா பெனால்டி வந்திருக்கும். ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ஓவர் நைட் ட்ரேடிங்ல இருக்கிற சவால்கள், ஸ்ட்ரைக் பிரைஸ் லிமிட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 50-50 விதி, உங்க கொலாட்ரல் ரிஸ்க், கடைசியா ஒரு ப்ரோ ட்ரேடருக்கான சர்வைவல் கைட். முதல்ல ரிஸ்கான டீப் அவுட் ஆஃப் தி மணி பொசிஷன்ஸை இரவு முழுக்க வச்சிருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்ன தடைகளை நம்ம சந்திக்கிறோம்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கையும் அதாவது எம்ஐஎஸ்ஐயும் ஓவர் நைட் ட்ரேடிங்கையும் அதாவது என்ஆர்எம்எல்லையும் ஒன்னு தான் நினைக்கிறது. ஆனா உண்மை அது இல்ல. ஓவர் நைட்ல பொசிஷன் ஹோல்ட் பண்ணும்போது ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்காததுனால தான் பல பிரச்சனைகளே வருது. சரி, முதல் தடை என்னன்னு பாப்போமா? அதாவது ஏன் சில ஸ்ட்ரைக் பிரைஸ நம்மால ஓவர் நைட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். இன்ட்ராடேல அதாவது எம்ஐஎஸ்ல உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். ஆனா என்ஆர்எம்எல்க்கு வரும்போது கதை வேற. புரோக்கரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லிமிட் ஒரு முக்கியமான காரணம். நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி பல ட்ரேடர்ஸ் ஒரே ஸ்ட்ரைக்ல பொசிஷன் எடுக்கும்போது அந்த லிமிட் தாண்டிடும். அதனாலதான் இந்த கட்டுப்பாடு. அப்போ இந்த OI லிமிட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, செபி ரூல்ஸ் படி ஒரு புரோக்கரால ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல இவ்வளவுதான் பொசிஷன்ஸ் வச்சுக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. இது எதுக்குன்னா, புரோக்கர், ட்ரேடர்ஸ் ஏன் மார்க்கெட்டையே பெரிய ரிஸ்க்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான். ஒருவேளை நீங்க தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? பிளாட்ஃபார்ம் உங்க ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஏங்க இவ்ளோ தூரம் போறீங்க, கொஞ்சம் ஏடிஎம் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுங்களேன்னு ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் காட்டும். இதுக்கு பேரு தான் நட்ஜ் ரூல். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனா இதுதான் ஓவர் நைட் ட்ரேடிங்கோட உயிர்நாடி, அந்த முக்கியமான 50-50 விதி. இந்த சார்ட்ட பாருங்க, எவ்வளவு அழகா விளக்குது. நீங்க ஓவர் நைட்ல ஒரு பொசிஷன் எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற மார்ஜின்ல கரெக்டா பாதி, அதாவது 50% பணமா இருக்கணும். மீதி 50% தான் நீங்க ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி வர கொலாட்ரல் மார்ஜினை யூஸ் பண்ண முடியும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு கட்டாய விதி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க மார்ஜின்ல 50% கண்டிப்பா கேஷ் காம்பனெண்டா இருக்கணும். ஒருவேளை மார்க்கெட் முடிஞ்சு பார்க்கும்போது உங்க கேஷ் 50% விட கம்மியா இருந்தா அவ்வளவுதான், உங்களுக்கு பெனால்டி நிச்சயம். அந்த பெனால்டி எவ்ளோன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. வருஷத்துக்கு 12%. அதாவது ஒரு நாளைக்கு 0.0342% வட்டி உங்க பற்றாக்குறை மேல போடுவாங்க. இது உங்க கேபிட்டல கரைக்கிற ஒரு விஷயம். அதனால இந்த 50-50 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். உங்க கொலாட்ரல் எப்படி வேலை செய்யுது? அத வச்சு புரோக்கர் உங்களையும் சிஸ்டத்தையும் எப்படி பாதுகாக்கறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க பிளெட்ஜ் பண்ற ஷேர்ஸ் உங்களுக்கு மார்ஜின் மட்டும் கொடுக்கல, அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரியும் செயல்படுது. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு எதிரா வேகமா போனா அந்த நஷ்டத்தை சமாளிக்க உங்க லெட்ஜர்ல கொஞ்சம் பணம் இருக்கணும். அப்படி இல்லனா உங்க பொசிஷன்ஸ்க்கு ஆபத்து வந்துரும். ஒருவேளை மார்ஜின் பற்றாக்குறை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். முதல்ல மார்ஜின் பற்றாக்குறை வரும். உடனே ஆலிஸ் ப்ளூவோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களை அலர்ட் பண்ணும். அப்பவும் நீங்க அதை சரி செய்யலைனா வேற வழி இல்லாம உங்க பொசிஷன்ஸை சிஸ்டமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஓவர் நைட்ல ஒரு பொசிஷன் வச்சிருக்கும் போது அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஷேர்ஸை அன்பிளெட்ஜ் பண்ண முடியாது. உங்க பொசிஷன் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அந்த மார்ஜின் லாக் ஆகியிருக்கும். அதனால உங்க அன்பிளெட்ஜ் ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு ப்ரோ ட்ரேடருக்கான ஒரு சிம்பிளான செக்லிஸ்டா இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்க ஃபைனல் செக்லிஸ்ட். நம்பர் 1, எப்பவும் 50% கேஷ் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுங்க. நம்பர் 2, ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க செலக்ட் பண்ற ஸ்ட்ரைக் ஓவர் நைட்டுக்கு அலௌடான்னு செக் பண்ணிடுங்க. நம்பர் 3, மார்க்கெட் ரொம்ப ஆடுற மாதிரி இருந்தா ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா மார்ஜின் கையில வச்சுக்கோங்க. கடைசியா உங்க லெட்ஜர்ல எப்பவும் கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஓவர் நைட் ட்ரேடிங்க தைரியமா பண்ணலாம். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்.
திடீர்னு மார்க்கெட்ல ஒரு பெரிய இறக்கம் வந்தா அதை தாங்குற அளவுக்கு உங்க மார்ஜின் பஃபர் இப்போ ரெடியா இருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்க ரிஸ்க நீங்க தான் நிர்வகிக்கணும். அடுத்த முறை சந்திப்போம்.